வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம அழகாக ஒரு நெட் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ், இந்தமாதிரி கிட்ஸ் ஃப்ராக்லாம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வச்சு முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே இது அழகாக இருக்க பாருங்கள். நான் வந்து இனிமேல் இதுமாரி ஒரு ஃப்ளவர் வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இதே லுக் வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃபேப்ரிக்கில் ஹேர் கிளிப்ஸு வந்து கிட்ஸ்க்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நெட் இந்த மாதிரி இதே மாதிரி ஃப்ளவரை வந்து மேக் பண்ணி இதேமாரி அழகாக ஸ்டிச் பண்ணி அதை வந்து கிளிப் அட்டாச் பண்ணி இந்த ஃப்ராக் வேறு பண்ணும்போது அந்த கிளிப்புக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த கிளிப்பு மேட்சாக வந்து ஸ்டிச் பண்ணுறது காமிக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி நெட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இது நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேப்ரிக்லேயுமே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து இதே மெத்தடில் ஃப்ளவர் வந்து பண்ணலாம். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் இருக்குது. நான் ஒரு ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஃப்ளவர்ஸ்க்கான தனியாக வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம எதாவது ஃப்ராக் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். அதில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணும்போது அதை பார்க்கவே லுக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃபேப்ரிக் அன்ஈவனாக இருக்குது, நல்லா நீளமாகவும் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 4 மீட்டர் சுற்றி 4 பக்கமும் வந்து நான் 4 மீட்டரை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இது வந்து நெட்டு நிறைய மார்க் பண்ண முடியல. இது ஃபேப்ரிக்னால் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அந்த லைன் வந்து ட்ரா பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். இது வந்து நெட்டு நல்லா மார்க் பண்ண முடியாததுனால நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன், காமிச்சிட்டேன். எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ச் டேப் வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம விருப்பம் தான். நம்மளுக்கு இந்தமாரி ஃபேப்ரிக் நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 5, 3, 7, 8, 9 இதுமாரி எவ்வளோ வேணாலும் இதுமாரி ஃபேப்ரிக் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணுமோ ஃப்ளவர் வந்து அந்த அளவுக்கு அழகாக தெரியும். இது எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லித்தரேன். நான் இருக்கிற அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுமாரி எனக்கு இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்தமாதிரி முக்கோணம் ஷேப்பில் வந்து மடிக்கணும். மடிச்சுட்டு திரும்பி இன்னொன்று அகெயின் மறுபடியும் ஒரு முக்கோணம் ஷேப். நம்ம இதை வந்து எல்லா ஃபேப்ரிக்லேயுமே நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற எல்லா ஃபேப்ரிக்லேயுமே நம்ம இந்தமாரி டிசைன் ஒன்று பண்ணலாம். நிறைய இந்தமாரி ஃப்ளவர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முக்கோணம் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ்லேயே டிசைன்ஸ்க்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபேப்ரிக் நம்ம இந்த சைஸ் மட்டும் தான் நமக்கு மாறும், 3, 2 அளவு மாறும். இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து மடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மொத்தத்தையும் இப்படி சுருக்கி வந்து பிடிச்சிக்கிட்டு இங்கே டைட்டாக வந்து நாட் வந்து போட்டுடணும். நாட்டை வந்து சுற்றி வந்து நல்லா வந்து சுற்றி போட்டுக்கணும். இனிமேல் நான் ஒரு 5 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி எவ்வளோ எனக்கு கிடைக்குதோ அவ்வளோ பண்ணிவிட்டு அப்புறம் ஊசி நூலை வச்சு இது இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். இதை மாதிரி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு ஊசி நூலை வச்சு நல்லா நம்ம வந்து கோர்த்து வந்து எடுத்துகிட்டு டைட்டாக ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து எப்படி பண்ண சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து இதுமாதிரி பண்ணி நாட்டு வந்து போட்டுக்கிறேன். பீட்ஸு நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஃப்ராக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் நெட்டும் அந்த ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு லேஸோ எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. நம்ம இந்த ஃபேப்ரிக் கூட மாரி பீட்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் லுக் கொஞ்சம் அழகாக தெரியும். நம்ம இதே நெட்டில் தான் நம்ம இந்த பீட்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். நார்மல் கிளாத்தில் வந்து பண்ணுங்கள், அவ்வளோவா தெரியாது நம்மளுக்கு. இப்போது நான் இதில் வந்து ஒரு 7 பீட்ஸ் அளவு வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணியாச்சு.
இப்போ இந்த பக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் இருக்க மாதிரி வரணும். இந்த பக்கத்தில் ஒரே நம்ம லேசாக இருங்க நம்ம பக்கமாக வந்து இருக்குது. பேக் சைடில் வந்து 2 எது சரியாக தெரியல பாருங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து நம்ம ஃப்ராக் எந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ பின் பக்கம் பெரியதாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வைக்குங்க. நம்ம இந்த பீட்ஸ் வந்து போடல கிளாத்துலன்னா பிரச்சனை கிடையாது. பீட்ஸ் வந்து போட்டோம்னா இதை ஃப்ரண்ட் பக்கம் வந்து வரணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி நாட்டு போட போகிறோம், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக ஃபஸ்ட்டு ஒரு சுற்று வந்து சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக உங்களால் நல்லா எந்தளவுக்கு டைட்டாக சுற்றணும் டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்படி கொஞ்சம் விரிச்சு விட்டோம்னா கொஞ்சம் பார்க்க அழகாக பாருங்கள். இதே மாதிரி மிச்சக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் மாரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 5 இது அதுமாரி நான் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு நூலில் வந்து ஊசியில் வந்து நூல் வந்து அதே கலரில் வந்து கோர்த்து வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு கலர் போட்டிங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அதே கலர் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து நாட்டு வந்து போட்டிருக்கோங்க இல்லையா, அங்கே அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஊசியை வந்து விடணும். நடு சென்டரில் பார்த்து தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கோத்துக்கணும். இங்கே வந்து எண்டில் வந்து நான் ஒரு நாட் வந்து போட்டிருக்கேன். அந்த நாட் வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து டைட்டாக வந்து இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போ இந்த நாட்டு இந்த நூல் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம் பெருசாக நல்லா. ரெண்டு 3 மூச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டுட்டு கட் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இதை வந்து இன்னும் டைட்டாக வேணும்னா கூட இங்கே வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக வந்து அந்த நாட்டை வந்து தெரிஞ்சிருச்சு. நல்லா வந்து டைட்டாக எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து நாட் வந்து போட்டுக்கோங்க. எனக்கு இது ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து நல்லா வந்து டைட்டாக முடிச்சு வந்து போட்டுக்க போகிறேன். நம்ம போகிற முடிச்சு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக போடணும். அது ஃப்ளவர் நல்லா கிட்ட நெருக்கமாக அழகாக வரும் பார்க்கறதுக்கு. நல்லா வந்து போட்டாச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி
மாதிரி நீங்கள் எத்தனை இதழ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஃப்ளவர் வந்து வரும். 6 வச்சிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். 7, 8, 9 நமக்கு எவ்வளோ நாள் வைக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் பெரிய சைஸாக நல்லா பெரிய சைஸாக வேணும்னுச்சுன்னா 6, 7, 8 அதை வந்து மாற்றிக்கிட்டே போகலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் ஒரு லேயர் வேணும்னா நம்ம இதை வந்து 4 மீட்டர் வந்து எடுத்தோம். 2 மீட்டர் எடுத்தோம்னா இதை விட குட்டியாக ஒரு ஃப்ளவரோடு நம்ம இங்கே நடு சென்டரில் வந்து வச்சிடலாம். இதை விட பெரிய இதழ் வேணும்னா நீங்கள் 7 வைக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ணிட போகிறேன். நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இங்கே சைடில் இங்கே கீழே இங்கே வந்து வைக்க போகிறேன். இங்கே நடு சென்டரில் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். எனக்கு வந்து இங்கே வைக்கலான்னு தோணுச்சு. இங்கே வந்து கூட வைக்கலாம், அழகாக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் தான் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து வைக்க போகிறேன். வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். ஸ்டிச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பீட்ஸ்லாம் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் இதுக்கு நடு சென்டரில் வந்து வைக்கிறதுக்கு இதுமாரி ஒரு பீட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். எனக்கு வந்து நீளம் தெரியுதான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃப்ளவர் இதுக்குள்ளே விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மேலே நார்மலாக ஒரு நாட் வந்து போட்டுட்டு அப்புறம் அந்த பீடை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இல்லைனா கூட இந்த பீடை வந்து கூட வச்சு அதுக்குள்ளேயே 2-3 டைம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வச்சு முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இனிமேல் இதுமாரி ஒரு ஃப்ளவர் வந்து இங்கே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இதே லுக் வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃபேப்ரிக்கில் ஹேர் கிளிப்ஸு வந்து கிட்ஸ்க்காக பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நெட் இந்த மாதிரி இதே மாதிரி ஃப்ளவரை வந்து மேக் பண்ணி இதேமாரி அழகாக ஸ்டிச் பண்ணி அதை வந்து கிளிப் அட்டாச் பண்ணி இந்த ஃப்ராக் வேறு பண்ணும்போது அந்த கிளிப்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த கிளிப்பு மேட்சாக வந்து ஸ்டிச் பண்ணுறது காமிக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.